ஷஹரு ரமலான், ஷஹரு குரான். ரமலானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டா இது குரானுடைய மாதங்க. குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது, ரமலான் மாதத்துடைய பிறை பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள். நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் ரப்பிடத்தில் நான் பேசுவேன் என்று குரானை எடுத்து விட்டு ஓடுவார்கள். போதும், உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது? பாவத்தை தான் நாங்கள் சுமந்து விட்டோம், நன்மையை சம்பாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று குரானை திறப்பார்கள், ஓடுவார்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் கடைசி 10 நாட்களிலே அதிகமாக அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, மற்ற நாட்களை விடவும் இந்த 10 நாட்களில் தான் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள், தொழுவார்கள் என்று ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால், நாம் இப்படிப்பட்ட நாட்களை அதிகமாக இபாதத்துகளிலே கழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அதிகமாக நாம் தொழுக வேண்டும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்னலில்லாஹி உதகா, அல்லாஹ் என்று அல்லாஹ் இந்த நாட்களில் பலரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றான். குல்ல யௌமின் வலைலத்தில், பகலும் சரி இரவிலும் சரி பலரை அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் இந்த நாட்களில் ஏதாவது ஒரு இபாதத் செய்து விட்டால், தொழுது விட்டால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிரியமானதாக ஆகிவிடும். காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், இந்த கடைசி 10 நாட்கள் பெருமானாரை வீட்டிலே பார்க்க முடியாது. கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகலல் அஷ்ருல் அவாகிர், இந்த 10 நாட்கள் வந்து விட்டால் நபி என்ன தெரியுமா செய்வாங்க? ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழ் ஆடையை மடக்கி கொள்வார்கள். இபாதத்திலே ரொம்பவும் வேகமாக, ரொம்பவும் ஈடுபாடாக. நபியுடைய வணக்க வழிபாடுகளை யார் சொல்வது? எப்படிப்பட்ட இபாதத்துகள்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். நேற்று முந்தானத்து ஓதிய சூறாக்களிலே நபியே, உங்களை சஜிதாவுடைய நிலைமையில் நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன். உங்களுடைய ஒரு சஜிதா போதுமானது அல்லாஹ் மன்னிப்பை ஏற்படுத்துவதற்கு. இந்த உலகிலும் நபியுடைய சஜிதா தான், நாளை மறுமையிலும் ஒரே ஒரு சஜிதா செய்வார்கள். அல்லாஹ் அந்த நபியினுடைய தலையை உயர்த்தி உம்மத்தை மன்னிப்பான் என்றெல்லாம் ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால், அந்த நபி இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் கூடுதலாக வணங்குவார்கள் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட வணக்கங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது? இரண்டாவது என்ன செய்வாங்க 10 நாட்களில்? ஐகலா அஹ்லஹு, தன் குடும்பத்தாரை எழுப்புவார்கள். வஹயா லைலஹு, இரவிலே அதிகமாக விழிப்பார்கள் என்று வருகிறது. எனவே மற்ற நாட்களை விடவும் கூடுதலாக இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் கியாமுல் லைல் என்ற வணக்கம், தஹஜ்ஜத் என்ற வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நபியை பார்த்து அல்லாஹ் 2 வணக்கத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று குர்ஆனில் சொல்கின்றான். குமில் லைல இல்லா கலீலா, நபி நீங்கள் தூங்கினாலும் சரி இரவில் கொஞ்சம் நேரம் எழுந்து நின்று வணங்குங்கள். அதைத்தான் கியாமுல் லைல் என்று சொல்கின்றோம். ரொம்ப பேருக்கு தஹஜ்ஜத் எப்படி தொழுவது தெரியல. கியாமுல் லைலுக்கு தூங்கணும்னு அவசியம் இல்லை, தஹஜ்ஜதுக்கு கொஞ்ச நேரமாவது தூங்கி இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம இன்னைக்கு நைட்டு விழிச்சுட்டே இருக்கிறோம். என்னங்க செய்யறது? கொஞ்சோண்டு உங்களுடைய முதுகை சாய்த்து கொள்ளுங்கள், படுத்துக் கொள்ளுங்கள். கண்ணு உறங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சோண்டு சாஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தொழுதால் அதற்கு பேர் தஹஜ்ஜதாக ஆகிவிடும். ஆனால் சிறந்தது என்ன? கியாமுல் லைலுக்கும் தஹஜ்ஜதுக்கும் நடுநிசையில் தொழுதால் அது கியாமுல் லைல், இரவனுடைய கடைசி பகுதியில் தொழுதால் அது தஹஜ்ஜத். அல்லாஹ் நபியை பார்த்து குர்ஆனில் சொல்கின்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக், நபியே நீங்கள் தூங்கி உறங்கிய பிறகு இரவனுடைய கடைசி பகுதியில் தஹஜ்ஜத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். ஆனால் கியாமுல் லைலுக்கு தூங்கணும்லாம் அவசியம் இல்லை. நாம் இப்பொழுது இஷாவுக்கு பிறகு எல்லாரும் போயிட்டாங்க பள்ளிவாசல் இருந்து, நாம் தொழுது கொண்டால் இதுவும் கியாமுல் லைல் தான். ஆனால் இது தஹஜ்ஜத் என்று சொல்ல முடியாது. தஹஜ்ஜதற்கு தூங்கி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு விழித்திருந்து இரவனுடைய கடைசி பகுதியில் நாம் அந்த சஹருக்கு முன்னால் தொழுகின்ற பொழுது அது தஹஜ்ஜதாக அதற்கு உண்டான நன்மைகளை பெற்று தரும் என்ற அடிப்படையில் நாம் கூடுதல் வணக்கம் செய்ய வேண்டிய, கூலி பெறுகின்ற நாட்கள் நமக்கு நெருங்கிவிட்டது. இத்தனை நாட்கள் வணங்கினோம், கூலியை எதிர்பார்க்கிறோம். எனவே வரலாற்றில் இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். நம்முடைய பிள்ளைகளுக்கு வரலாறு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம கிட்ட போய் கேட்டா நம்ம பசங்க என்ன சொல்லுவான்? இன்னைக்கு என்ன நாள் கேட்டா, ஆமாங்க இன்னைக்கு நாள் தெரியாதா, இன்னைக்கு தாங்க ஜும்மாலாம் சொல்லுவான், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவான், டேட்டை சொல்லுவான், கேலண்டரை சொல்லுவான். வரலாறு என்ன? வரலாறை நாம் மறந்து விடக்கூடாது. இன்று தான் இஸ்லாத்தின் கலீஃபா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு நபியினுடைய மருமகன் பிள்ளை ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட நாள் என்று சொன்னால், சித்திக் நாயகத்தை தவிர மீது இருக்கக்கூடிய 4 கலீஃபாக்களில் 3 பேர் ஷஹீதாக ஆனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே நபியை மாறிங்க. நபியை பார்க்க வேண்டும் என்றால் சித்திகை பாருங்கள், சித்திகை பார்க்க வேண்டும் என்றால் நபியை பாருங்கள். நபியுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள்
எண்ணங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய எண்ணத்தில் தோன்றும். அதனால் தான் நபி சொன்னார்கள், மா சப்பல்லாஹு ஃபீ சத்ரி இல்லா சபக்துஹு ஃபீ சத்ரி அபூபக்கர். என் நெஞ்சத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் ஒதுக்க செய்வானோ அதே அந்த காரியத்தை சித்திக்குடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ஒதுக்க செய்வான். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த எண்ணம் அபூபக்கர் அல்லாஹ்வுடைய உள்ளத்திலும் தோன்றும். இதை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றார்கள். அதனால் தான் இவர்களும் 63 வயது, இவர்களும் 63 வயது, அவர்களும் திங்கட்கிழமை, இவர்களும் திங்கட்கிழமை, எப்படிங்க ஒரே மாதிரி ஒரே வயதுல ஒரே டேட்ல மரணிக்க முடியும்? அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபிக்கும் சரி சித்திக்கும் சரி 63 வயதில் இருவரும் அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். அவங்களும் திங்கட்கிழமை இறந்தாங்க, இவங்களும் திங்கட்கிழமை இறந்தாங்க என்று சொன்னால் 3 பேர், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹ், உஸ்மான் கனி, அலி ரலியல்லாஹ் 3 பேருமே ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள். அவர்களை உமர் ரலியல்லாஹை குத்தியவன் யாருங்க? அபு லூலுங்க. அதே போன்று செய்தனா அலி ரலியல்லாஹை கொலை செஞ்சவர் யாருங்க? இப்னு முல்ஜிம்ங்க. பேர் என்னங்க? அப்துர் ரஹ்மான். பாத்தீங்களா, அப்துர் ரஹ்மான் பின் முல்ஜிம். ஆனால் பேரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், தொப்பியை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இஸ்லாத்தில் பெரும் பெரும் தாடிகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் குலபாக்களை கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்களை கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வைக்காத தாடியா? 70,000 பேரை கொலை செய்தவன் அவன் என்று வரலாறு எழுதுகிறது என்று சொன்னால், சித்திக் நாயகத்தை கொலை செய்தவன் இன்றைய நாள் வரலாற்றில் மிக முக்கியமான அது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை கொண்ட நாள். அதனால தான் நபி அலி ரலியல்லாஹு நிப்பாட்டி சொன்னாங்க, இந்த உலகத்தில் மிக மிக துர்பாக்கியமானவர்கள், நாளை மறுமையில் அதிக வேதனை செய்யப்படுகின்றவர்கள் 3 நபர்கள். அலியை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் முதல் நபர் யார் தெரியுமா? சமூத் சாலி அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தை ஒருவன் வெட்டினானே, அவன் பேர் உஹைமிர் என்று வருகிறது. அவன் மிக மோசமானவன். அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை நாக்கத்துல்லா என்று சொல்லுகின்றான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டகத்தை அல்லாஹ் தான் படைச்சான். ஆனால் அந்த ஒட்டகம் மனிதர்களுடைய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அத்தாட்சியாக வந்துச்சு. ஒரே நொடியில் எல்லாம் தாயினுடைய வயிற்றிலிருந்து வந்தது. அந்த ஒட்டகம் தாயினுடைய வயிற்றிலிருந்து வரவில்லை, பாறையிலிருந்து வெளியே வந்தது. அந்த ஒட்டகத்தை சாவடித்து விட்டார்களே, அவன் மிக மோசமானவன் என்று பெருமானார் சொன்னார்கள். 2வது யார் தெரியுமா? 2வது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்குள் மகன் ஒருவரை கொலை செய்து விட்டார்களே, உலகத்தில் முதல் கொலை அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். அவ்வளவன் சன்னல் கத்ல், அவர் மட்டும் கொலை செய்யவில்லை என்றால் உலகில் கொலையே நடந்திருக்காது. அதனால் தான் நபி சொன்னார்கள், கியாமத் வரை வருகின்ற கொலையில் ஒரு பங்கு ஆதமுடைய மகனுக்கும் போகும். ஏன்? அவர்தான் இந்த கொலையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3வது தான் நபி அலி நாயகத்தை பார்த்து சொன்னார்கள், காத்திலுக்க யா அலி, உன்னை கொலை செய்கின்றவன் மிக மோசமானவன் என்றார்கள். ஏன்? நீங்கள் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, எல்லா சஹாபாக்களுக்கும் என்னங்க பேருங்க? ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹும், ரலியல்லாஹு அன்ஹும். ஆனால் இவர்களுக்கு மட்டும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்ற பெயரை சொல்ல வேண்டும். என்னங்க காரணம் என்று சொன்னால், காபாவுக்குள் இதுவரை யாரும் பிறந்ததே கிடையாது. காபாவுக்குள் பிறந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தாயார் ஃபாத்திமா பின்துல் அஸத் தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். மாதமாக இருக்கிறார்கள். குழந்தைக்கு உண்டான அடையாளங்கள், பிறப்பதற்கு உண்டான அடையாளம் வந்து விட்டது. உடனே காபாவுடைய அந்த பரிசுத்தமான இடத்திலே குழந்தையை பெற்றெடுத்தார்கள். கண் திறக்கவில்லை. நபிக்கு சொல்லப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், உங்கள் சிறிய தகவலப்பனாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்றவுடன் வருகின்றார்கள். நபி வந்தவுடன் உலகில் யாரையும் அவர்கள் முதலில் பார்க்கவில்லை. கண் திறந்தது, முதலில் பார்த்தது காபாவை, முதலில் பார்த்தது நபியை. கர்ரமல்லாஹு வஜ்ஹா. பிறந்ததிலிருந்து எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வந்திருப்பார்கள் சஹாபாக்கள். அவர்கள் வேற முன்னால் உள்ள மதத்திலே கடவுளை வணங்கி இருப்பார்கள். அலி ரலியல்லாஹு மட்டும்தான் பிறந்ததிலிருந்து எந்த கடவுளையும் வணங்கியது கிடையாது. அவர்கள் நேரடியாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட சிறுவர்களிலே முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அலி ரலியல்லாஹு. அதனால்தான் அவர்கள் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. ஏன்? அவருடைய நெற்றி எந்த சிலைக்கு முன்னாலும் சஜிதா செய்தது கிடையாது என்பதனால். இன்னும் சொல்ல போனால், நபியினுடைய உமிழ்நீர்களை அவர்கள் பருகி இருக்கிறார்கள். அவருடைய கண்களிலே வலிக்காக வேண்டி நபியினுடைய உமிழ்நீர் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்ற பெயரை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் அந்த அலி ரலியல்லாஹு பார்த்து என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் ஒரு அந்தஸ்திலே இருப்பார்கள். எல்லா சஹாபாக்குடைய அந்தஸ்தை மறுத்துவிடக் கூடாது, நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அலி ரலியல்லாஹுடைய சிறப்பு எப்படிப்பட்டது? நபி அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அம்மா தருல்லா, அலியே, நான் உனக்கு ஒரு சுப செய்தி சொல்ல போகிறேன், நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அன் தக்கூன மின்னி பிமன்சிலகி ஹாரூன மின் மூசா.
மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு நெருக்கமாக வசீராக மந்திரியாக அவர்கள் போகின்ற பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இடத்திலே விட்டு விட்டு போனார்களே, அது போன்று நான் உன்னை ஆக்கட்டுமா என்று கேட்டார்கள். நீயும் அது போன்று தான். வித்தியாசம் என்ன? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, நீ நபி கிடையாது, அவ்வளவுதான். மற்ற 2 பேருக்கு உண்டான உறவு உனக்கும் எனக்கும் இருக்கிறது. அதனால தான் நபி ஹிஜ்ரத்திற்கு போகின்ற பொழுது தான் இடத்துல யாரை படுக்க வச்சுட்டு போனாங்க? அலி நாயகத்தை படுக்க வச்சுட்டு போனாங்க. நீங்க படுத்துக்கொள், நான் போகிறேன். எதிரிகள் வீட்டை சூழ்ந்திருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு கிட்ட கேட்கப்பட்டுச்சு, என்னங்க எப்படி பயமா தூங்கி இருப்பீங்க? எதிரிகள் எல்லாம் வாழை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபியை கொலை செய்வதற்கு, அவருடைய படுக்கையில் நீங்கள் படுத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அலி நாயகம் சொன்னார்கள், வாழ்நாளிலே நபியுடைய படுக்கையில் நான் தூங்கினேனே, அது போன்று ஒரு நிம்மதியான தூக்கத்தை வாழ்நாளில் நான் பெற்றது கிடையாது. ஏன்? நபி தூங்கிய இடத்தில் தூங்குகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. 2வது மரண பயமா? நபி என்ன சொன்னார்கள்? நீ காலை எல்லா அமானிதத்தை மதீனாவாசிகளுக்கு கொடுத்து விட்டு என்னை வந்து நீ சந்திப்பா என்று சொல்லிவிட்டார்கள். நபியுடைய வாயிலிருந்து என்னை சந்திப்பா என்று சொல்லிவிட்ட பிறகு யார் என்னை கொலை செய்ய முடியும் என்ற அந்த ஈமான் அலி ரலியல்லாஹு இருந்தது என்ற அடிப்படையில். எனவே அல்லாஹ் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இன்று அல்லாஹ்விடத்தில் சென்ற நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்லுகின்றார்கள், லவ் இஜ்தமா அன்னாஸு அலா ஹுப்பி அலி இப்னு அபி தாலிப். ஏன் மனிதர்கள் நரகத்திற்கு போகின்றார்கள் தெரியுமா? அலி ரலியல்லாஹுடைய பிரியம் அவருடைய உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ் அலி ரலியல்லாஹுடைய பிரியம் எல்லா மக்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் லமா கலகல்லாஹு அன்னார், அல்லாஹ் ஏன் நரகத்தை படைத்திருக்க போகின்றான்? மனிதர்கள் ஏன் நரகத்திற்கு போக போகின்றார்கள்? அலி நாயகத்துடைய பிரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நரகம் உங்களுக்கு ஹராமாகிவிடும். நபி சொல்லிவிட்டார்கள், அலியே உன்னை மூமின் வெறுக்க மாட்டான், உன்னை நயவஞ்சகன் நேசிக்க மாட்டான் என்றார்கள். அவ்வளவுதான். மூமினாக இருந்தால் அலி ரலியல்லாஹுடைய பிரியம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புக யா அலி ஈமானுன் வ புகுதுக யா அலி நிஃபாகுன் வ குஃப்ருன். உன்னை நேசிப்பது ஈமானின் ஒரு பகுதி, உன்னை வெறுப்பது அது நயவஞ்சகத்தனம், குஃப்ருத்தனம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அலி ரலியல்லாஹுடைய பிரியம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அலி நாயகத்துடைய பிரியத்தை எல்லாரும் ஊட்டினார்கள். அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு நபி ஏவினார்கள், அன்நாரில அவுலாதனா, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும், அலா ஹுப்பி அலியின், அலி ரலியல்லாஹுடைய பிரியத்தை. ஏங்க என்னங்க காரணம்? மற்ற எல்லா சஹாபாக்களுடைய பிரியம் மறுக்க கூடாது, ஆனால் அலி ரலியல்லாஹுடைய பிரியத்திற்கு என்ன காரணம் என்றால், நபியினுடைய ஆரம்பத்திலிருந்து மௌத்தாக என்றவரை கஷ்டத்திலே எல்லா இடத்திலும் பங்கெடுத்தவர்கள் அலி ரலியல்லாஹ். என்னைக்குமே வெளியிலிருந்து ஒருவர் கை கொடுக்கலாம், வீட்டிலிருந்து இருக்கக்கூடியவன் கை கொடுக்க மாட்டான், அவன் எதிரியாகத்தான் இருப்பான். நபியுடைய சொந்தத்திலே, ரொம்ப நெருக்கமான சொந்தத்திலே நபிக்காக கஷ்டப்பட்டவர்கள் அலி ரலியல்லாஹ் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது என்ற அடிப்படையில் தான் குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அலி ரலியல்லாஹுக்கு உண்டான சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாமா நஸை ரஹ்மத்துல்லாஹி எழுதுகின்றார்கள், 30 வசனங்கள் அலி ரலியல்லாஹுடைய விஷயத்தில் மறைமுகமாக இறங்கி இருக்கிறது. ஒரு சஹாபியின் விஷயத்தில் 30 ஆயத்துகள் இறங்கி இருக்குது என்று சொன்னால் அந்த சஹாபியினுடைய உச்சம் எந்தமாக இருக்கும்? அல்லாஹ் எத்தனையோ பேரை கண்டித்து ஆயத்தை இறக்கி இருக்கின்றான், ஆனால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுவை கண்டித்து ஒரு வசனம் கூட குர்ஆனிலே இறக்கவில்லை. எத்தனையோ பேர் மறைமுகமான கண்டிப்பில் வந்திருப்பார்கள். எப்படி? உஹதிலே நபியை விட்டு விட்டு பல சஹாபாக்கள் போய்விட்டார்கள். காலத்தின் சூழ்நிலை, அல்லாஹ் அவர்களை கண்டித்து வசனத்தை இறக்கி விட்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு போகவில்லை. அந்த இடத்தில் கூட ஜும்மா கடமையான பிறகு ஜும்மாவை விட்டும் சில சஹாபாக்கள் போய்விட்டார்கள், ஆயத்துகள் இறங்கியது. அந்த நேரத்தில் கூட அலி ரலியல்லாஹு போகவில்லை. அலி ரலியல்லாஹு விஷயமாக ஒரு கண்டிப்பினுடைய ஆயத்து கூட இறங்கியதாக வரலாறு கிடையாது என்று சொன்னால், அப்படிப்பட்ட இமாம் நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அலி ரலியல்லாஹுடைய சிறப்பிலே ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது, அதையெல்லாம் எண்ணி விடுக்க முடியாது. எல்லா சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், ஆனால் அலி நாயகத்துடைய விஷயத்தில் சொன்ன சிறப்புகள் இருக்கிறது. ஒன்றே ஒன்று போதுமானது. நபி சொன்னார்கள், இந்த மஸ்ஜிதுன் நபவியிலே யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். குளிப்பு கடமையான ஒருவன் குடிப்பு கடமையான நிலையில் குளிக்காமல் யாரும் வர முடியாது. அலியே, நானும் நீ மட்டும் குளிப்பு கடமையான பிறகும் கூட மஸ்ஜித் நபவியில் நடக்கலாம், இருக்கலாம் என்று சொன்னால் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் அனுமதி, வேற யாருக்கும் கிடையாது. லா யஹில்லு லி அஹதின் அன் யஜ்னுப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி கைரி வ கைருக யா அலி என்று சொல்லிவிட்டார்களே. எந்த பள்ளிவாசல்லையும்
குளிப்பு கடமையான பிறகு இருக்க முடியாது என்று சொன்னால், மஸ்ஜிது நபவியில நபிக்கும் அலி ரலியல்லாஹு மட்டும் அனுமதி என்று சொன்னால் எப்படிப்பட்ட அந்தஸ்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா இன்றைய நாள் அலி ரலியல்லாஹுடைய நினைவு தினமாக இருக்கிறது. அவர்களை முன்னோர்களை நினைக்க வேண்டும். காரணம், ஈமானிய உறவுகள், அந்த தொடர்புகள் தான் நம்மை அவர்களை பேச வைக்கிறது, நினைக்க வைக்கிறது. அவருடைய தியாகங்களை நாம் பிறருக்கு சொல்லுகின்ற பொழுதுதான் நமக்கு மத்தியில், அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்களில் முதல் ஒற்றைப்படை இரவு குர்ஆனுடைய 25வது ஜுஸு இன்றுடன் முடிந்து விட்டது. இன்னும் 5 ஜுஸுகள் இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் மிக முக்கியமான சூறாக்கள் ஓதப்பட்டது. அதுல முதல் ஓதப்பட்ட சூரத்து ஷூரா. பார்த்தீங்களா, ஷூரான்னு சொன்னாலே ஆலோசனை செய்வது. பார்த்தீங்களா, ஆலோசனை கமிட்டிகள் நமக்கு இன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணிக்கலாம். அல்லாஹு தாலா நல்லோர்களுடைய அடையாளத்தை சொல்லுகின்ற பொழுது 10 அடையாளங்கள் சொல்லுகின்றான். இன்று ஓதப்பட்ட சூறாலே அதில் 6வது அடையாளம் சொல்லுகின்றான், ஷூரா பைனஹும். அவர்கள் எதை செய்தாலும் தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து கொள்வார்கள் என்ற வசனம் இன்று ஓதப்பட்ட சூறாவில் வருவதன் காரணமாக இந்த சூறாவுக்கு பேரே சூரத்து ஷூரா என்று வந்து விட்டது. இந்த சூறாவுடைய தொடக்கத்துல போய் பாருங்க, ஹாமீம் ஐன் சீன் காஃப் என்று 3 வார்த்தை. யாருக்குமே அர்த்தம் தெரியாது. என்னங்க அதுக்கு அர்த்தம்? எந்த விளக்கத்துல போய் பாருங்க, அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தங்களை தெரிந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சூரா இறங்கிய பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிம்பர் படியிலே ஏறினார்கள். ஏறி அவர்கள் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் ஹல் சமிஅ மின்கும் அஹதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஃபஸ்ஸிரு ஹாமீம் ஐன் சீன் ஐன் சீன் காஃப். யாராவது நபியுடைய தோழர்களில் ஹாமீம் ஐன் சீன் காஃப்க்கு என்ன அர்த்தம், என்ன விளக்கம் என்பதை நபியிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டீர்களா? யாராவது கேட்டிருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு மிம்பரில் வைத்து கேட்டார்கள். பார்த்தீங்களா, ஏன்னால் மார்க்கத்தினுடைய தேட்டம் அவசியம் மக்களுக்கு இருக்குதுங்க. குர்ஆன்ல எத்தனையோ வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமல், விளக்கம் தெரியாமல் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஓதப்பட்ட சூறாக்கள்ல உதாரணமா குர்ஆன்ல பாருங்களேன், எத்தனை வார்த்தைகள் தெரியுமா? ரிப்பீட்டேஷன் இருக்கிறது. அதாவது திரும்ப திரும்ப வரும். 7636 வார்த்தைகள் திரும்ப திரும்ப வருகின்ற வார்த்தைகள் குர்ஆன்ல. அந்த வார்த்தை இன்னொரு இடத்துல போய் பார்த்தா கிடைக்கும், கலிமத்துன்னு வச்சுக்கோங்க. குர்ஆன்ல 20 இடத்துல வரும் கலிமான்ட்டு. ஆனால் குர்ஆன்ல 1620 வார்த்தைகள் ஒரு தடவை தான் வந்திருக்கிறது. அதற்கு ரிப்பீட்டேஷன் கிடையாது. இன்னொரு இடத்துல போய் பார்த்தா கிடைக்காது. 2வது இடத்துல, 3வது இடத்துல, 4வது இடத்துல கிடைக்கவே கிடைக்காதுங்க. குர்ஆன்லயே ஒரே ஒரு தடவை வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் 1620 வார்த்தைகள். பாருங்க, நீங்க யாராவது நம்ம அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது? ருஜ்ஆ என்று இருக்கிறது, லனஸ்ஃபஅன் என்று வருகிறது. இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப இன்னொரு இடத்துல வரல. மஸத் என்று வருகிறது. இது ஒரு தடவை தான் வந்திருக்கிறது குர்ஆன்லயே. இப்படிப்பட்ட சில வார்த்தைகளில் இன்று ஓதப்பட்ட சூறால ஷரீஅத். பார்த்தீங்களா, எவ்வளவு முக்கியமான வார்த்தை. ஷரியத்னா என்ன? தீனுடைய இன்னொரு பேர் தாங்க ஷரியத். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட அந்த வசனத்திலே நபியை பார்த்து சொல்லுகின்றான், நபியே, நீங்கள் ஷரியத்தின் படி நாம் உங்களை வைத்திருக்கிறோம், நீங்கள் அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறான். குர்ஆனிலேயே ஒரே ஒரு தடவை தான் ஷரியத் என்பது வந்திருக்கிறது. இன்று ஓதப்பட்ட சூறாவில் வந்திருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு, சொல்வதற்காகத்தான் குர்ஆனுடைய ஞானங்களை நாம் பெற வேண்டும். எனவே ஹாமீம் ஐன் சீன் காஃப் என்னங்க அர்த்தம்? உமர் ரலியல்லாஹு குத்பாவில் வைத்து கேட்டார்கள், சஹாபாக்களே நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள் தெரிந்திருந்தால் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு சஹாபி, யாருங்க அவங்க? அவங்கதான் ரைசுல் முஃபஸ்ஸிரீன். இந்த குர்ஆனுடைய விரிவுரை சொல்லுவதிலே தலைவர்கள். இன்னைக்கு எவ்வளவு முஃபஸ்ஸிர்கள் தஃப்சீர்கள் செய்து விட்டார்கள். 2000 தஃப்சீரா, 3000 தஃப்சீரா எல்லாம் வந்து விட்டது. முதலில் தஃப்சீர் செய்தவர்கள் யார்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். அதனால தான் அவங்க பேர் ரைசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனை விரிவுரை செய்யக்கூடியவர்களின் தலைவர் என்று சொல்லப்பட்டது. அந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உமர் ரலியல்லாஹு இடத்தில் போனாங்க. எனக்கு தெரியும், நான் நபி இடத்திலிருந்து கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ஹாமீம். பார்த்தீங்களா, இதுக்கு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஹாமீம் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பெயரில் ஒரு பெயர். ஹேவில் தொடங்குகின்ற எல்லா பெயரும் ஹாமீமில் வருகிறது. மீமில் தொடங்குகின்ற மஜீதாக இருக்கட்டும், முகீத்தாக இருக்கட்டும், இதுவெல்லாம் மீமில் வருகிறது. ஹாமீம், இந்த ஹேவுடைய பேரும் மீமுடைய பேரும் சேருகின்றது தான் ஹாமீம் என்று சொல்லிவிட்டு ஐன் சீன் காஃப். ஐன் என்பது என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், ஆயனல் முவல்லூன் அஸாப யௌம பத்ரின். ஐன்
எதை தெரியுமா குறிக்கிறது? பத்ருடைய நாளில் வேதனை செய்யப்பட்டவர்கள் கண் கொண்டு அவர்கள் கிடைத்த வேதனைகளை பார்த்தார்களே, ஷைத்தான் கூட வானத்திலிருந்து இறங்குகின்ற மலக்கை பார்த்துவிட்டு அதற்கு முன்னால் வீரவசனம் பேசினான். மலக்குமார்கள் வந்துவிட்ட பிறகு சொன்னான், இன்னி அரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காததை என் கண்கள் பார்க்கிறது, இதனுடன் நான் விடைபெறுகிறேன் என்று போய்விட்டான். இதுதான் ஐன். ஐன் என்றால் கண்ணால் பார்ப்பது. பத்ருடைய நாளில் இறங்கிய மலக்குமார்களை அதை குறிக்கிறது என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஐனுக்கு விளக்கம் சொன்னார்கள். அப்புறம் ஐன் சீன் என்று வருகிறது. சீன் என்பது எதை குறிக்கிறது? அநியாயக்காரர்கள் தெரியும் தாங்கள் செய்த அநியாயத்திற்கு என்ன தண்டனை நாளை மறுமையில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை சீன் குறிக்கிறது. அதே போன்று காப் என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தெரியவில்லை. ரெண்டை சொல்லிவிட்டு காஃபை பற்றி எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன பிறகு அபூ ஸர் கிஃபாரி என்று சஹாபி இருந்தார்கள். சொன்னார்கள், காஃபினுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். காரிஅத்தும் மினஸ் ஸமா தக்ஷன் நாஸ், கியாமத்துடைய கடைசியில் வருகின்ற இடியினுடைய சப்தம், அந்த இடியுடைய சப்தத்தை கேட்டு மக்கள் எல்லாம் மயங்கி கீழே விழுந்து வருவார்களே, அதுதான் காஃபை குறிக்கிறது. ஐன் சீன் காஃப் என்பதை சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹுவிடத்தில் சொன்ன விளக்கங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூராவிலே வருகிறது. எனவே அந்த சூரா ஓதி பாருங்க. அலி ரலியல்லாஹு கூட இந்த சூராவிலே சொன்னார்கள், அல்லா உக்பிருக்கும் பி அஃவலி ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹ், மொத்த குரானிலே ஒரு சிறந்த வசனத்தை நான் உங்களுக்கு காட்டட்டுமா? பார்த்தீங்களா, அலி ரலியல்லாஹுக்கு என்னங்க பேரு? தாருல் ஹிக்மா அலியின் பாபுஹா. நபி சொன்னாங்க, நான் தான் ஹிக்மத் என்னும் ஞானத்தின் ஊற்றின் நான் பெட்டகமாக இருக்கிறேன், ஊராக இருக்கிறேன். அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் தலைவாசலாக இருக்கிறார்கள். ஊருக்குள் வர வேண்டும் என்றால் வாசல் வழியாகத்தான் வர வேண்டும். நீங்கள் அலியிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஹிக்மத்துகள் பெறுவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, குர்ஆனிலே சிறந்த வசனத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லிட்டு சொல்றாங்க, தோ இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூராவிலே வருகின்ற அந்த 30வது ஆயத்து தான் குர்ஆனுடைய சிறந்த வசனம் என்று அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. அது என்னங்க? வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயஃபு அன் கதீர். மனிதர்களே, உங்களுக்கு சோதனை வருகிறது என்று சொன்னால் அது நீங்கள் செய்த காரியத்தின் காரணமாக. ஆனாலும் அல்லாஹ் நீங்கள் செய்த பல பாவங்களை மன்னித்து விட்டான், அதற்கெல்லாம் விசாரணைகள் கிடையாது, தண்டனைகள் கிடையாது என்று வருகிறதே, அந்த வசனம் தான் குர்ஆனுடைய சிறந்த வசனம் என்பதை அலி ரலியல்லாஹு சொல்லிவிட்டு நபி சொன்ன வார்த்தையை சொன்னார்கள். நபி அலியை பார்த்து சொன்னார்கள், மா அஸாபக்கும் மின் மரதின், அலியே உங்களுக்கு நோய் வருகிறது, அவ் உகூபத்தின் உலகத்தில் ஏதோ பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அவ் பலாயின் ஃபி துன்யா உலகத்திலே கஷ்டங்கள் சிரமங்கள் ஒரு மூமின் அடைகிறான் என்று சொன்னால் பபிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் அந்த சோதனை அல்லாஹ் கொடுத்தானே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நபி அலி ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, வமா அஃபா அன்ஹு ஃபி துன்யா, அல்லாஹ் உலகத்தில் ஒரு பாவத்தை தண்டிக்காமல் பிடிக்காமல் விட்டுவிட்டால் ஃபல்லாஹு அஹ்லமு மின் அன் யுஆகிப பிஹி பஅத அஃபிஹி, எந்த பாவத்தை அல்லாஹ் உலகில் தண்டிக்காமல் மன்னித்து விட்டானோ மறுமையில் அதற்கு தண்டனை கொடுக்க மாட்டான் என்ற வசனம் தான் இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூராவுடைய 30வது வசனம். இதைத்தான் சிறந்த ஆயத் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அதனால் நமக்கு தலைவலி வருது, ஜுரம் வருது, காய்ச்சல் வருது, ரோட்ல நடந்தே போட்டிருக்கிறோம், கல்லடி பட்டுறது, வண்டி பஞ்சர் ஆயிடுது, உடனே நம்ம என்ன பாவம் செய்தோம் என்று யோசிக்க வேண்டும். அந்த பாவத்தின் காரணமாகத்தான் இது நடந்தது என்று நினைத்து கொண்டு இன்னொரு சந்தோஷப்பட்டுக்கணும். என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு தண்டனையை உலகத்தில் கொடுத்து விட்டான், மறுமையில் நமக்கு தண்டனை கிடையாது. இந்த சோதனைகள் எல்லாம் நமக்குண்டான பாவத்திற்கு உண்டான காட்சியம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்று ஓதப்பட்ட சூரா. அதனால நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். இது நபிமார்களுடைய பழக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வருகிறது, மா ரஅய்து அஹதன் அக்தர மஷூரத்தன் லி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஸ்ஹாபிஹி மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமாக நபியை விட ஆலோசனை செய்கின்ற யாரையும் நான் பார்த்தது கிடையாது. நபி எந்த அளவுக்கு ஆலோசனைகள் செய்வார்கள் என்று சொன்னால், சின்ன சின்ன விஷயத்தை கூட நபி ஆலோசனை செய்து தான் செய்வார்கள் என்று சொன்னால் பெரிய விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட காரியம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே 19வது வசனம் சூரத்து ஷூராவிலே அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி. இந்த ஆயத் எதற்கு தெரியுமா என்று கேட்டால், இந்த கஸ்வத்துல் கல்ப் என்று சொல்வார்கள். எத்தனையோ வீட்டுல பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்பது கிடையாது, அல்லது கடினமான உள்ளம் படைத்தவர்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜித்து பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பசங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க, பாப்பா அம்மா பேச்சை கேட்கறது இல்ல, அவன் பிடிச்சதான் செய்து கொண்டே இருப்பான். சூரத்து ஷூராவுடைய 19வது வசனம் உள்ளத்தை மென்மையாக்கிவிடும், கடினமான உள்ளத்தை கரைய செய்துவிடும். அப்படிப்பட்ட வசனம். அல்லாஹுடைய பேர்லேயே ரொம்ப சிறந்த பேர் லத்தீஃப். யா லத்தீஃப்,
மென்மையாளன், உள்ளத்தை மென்மைப்படுத்துகின்றவன், கடினமான குணத்தை மாற்றுகின்றவன் என்ற அர்த்தமுடைய அல்லாஹு லத்தீஃபுன் பி இபாதிஹி யர்ஸுகு மை யஷா என்ற சூரத்து ஷூராவில் வருகின்ற 19வது வசனத்தை நீங்கள் கடினமான உள்ளம் படைத்தவருடைய காதில் ஓதினார், அந்த காதில் ஓதுகின்ற அந்த சப்தம் உள்ளத்தில் போய் டச் ஆகும், கல்வ போய் டச் ஆகும், மனிதனுடைய மாறாத குணங்கள் மாறிவிடும் என்ற விளக்கங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வருகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். அதனால நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மறுமையை ஆசைப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னங்க சொல்லணும்? மறுமையினுடைய உணர்வை சொல்லணுங்க. அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, பாப்பா ஏன்பா நீ துவா செய்ப்பா அல்லாஹ் கிட்ட, நீ உனக்கு விரும்பினதை கேள் என்று கேட்கின்ற பொழுது புள்ள அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஸ்ரல் அப்யத் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வலது பக்கத்திலே அல்லாஹ் எனக்கு நல்ல பெரிய மாளிகையை கொடு என்று அவர்கள் கேட்டார்கள். இதா தகல்துஹா, சொர்க்கத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னா வலது பக்கம் எனக்கு ஒரு தனி மாளிகை இருக்க வேண்டும் அன்று அவர்கள் துவா கேட்டார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு முகஃபலுடைய காதில் விழுந்து விட்டது. சொன்னார்கள் பிள்ளையை பார்த்து, யா புனைய சலில்லாஹல் ஜன்னா, அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கொடுன்னு கேளு, வஉதுபி பினன்னார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடு. அது என்ன சொர்க்கத்துல வலது பக்கத்துல எனக்கு இந்த பக்கத்துல சொர்க்கத்தை கொடுன்னு கேட்காத, அல்லாஹ் கிட்ட சொர்க்கம் கிடைத்து விட்டாலே பெரிய பாக்கியம், நரகத்திலிருந்து தப்பித்து விட்டாலே பெரிய பாக்கியம் என்ற சிந்தனையை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள் என்று வருகிறது. எனவே பல சூறாக்கள் என்று ஓதப்பட்டது. அந்த சூரத்து ஜுக்ருஃப் என்று சொல்லுகின்ற ஒரு சூறாவில் 14வது வசனம். இன்னைக்கு எல்லாம் நம்ம வாகனத்துல போறோம், கேரண்டி கிடையாது. ஏங்க வீட்டுக்கு திரும்புவோமா அல்லது வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகுமா, ஒவ்வொருத்தரும் ஸ்பீடா போறாங்க. நாம் 1000 விதத்தில் போனாலும் மெதுவாக போனாலும் எதிர்க்க வருகின்றவர்கள் எப்படி வருகின்றார்கள்? பாதுகாப்பு கிடையாது. எனவே சூரத்து ஜுக்ருஃபுடைய அந்த 13வது 14வது வசனத்தை போய் பாருங்கள். மனிதன் வாகனத்தில் போகின்ற பொழுது ஓத வேண்டிய துஆவை நமக்கு சொல்லி தருகிறது. சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். தான் வாகனத்தில் அமர்ந்த உடனே, வாகனத்தில் அமர்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா, அமர்ந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ், அதற்கு பிறகு சுப்ஹான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க அலி ரலியல்லாஹு பார்த்து, என்ன அலியை சிரிக்கின்றீர்களே? நபியும் இவ்வாறு செய்துவிட்டு சொன்னார்கள், மனிதன் இப்பொழுது இதை ஓதிக்கொள்கின்றானோ, யா அஜீபு ரப்புனா, அல்லாஹ் அந்த வாகனத்தை பார்த்து பேசுகின்றான், என் அடியான் செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டான், நீ அவனை பாதுகாப்பான முறையில் இறக்க வேண்டிய இடத்தில் இறக்கிவிடு, அவனுக்கு எந்த வகையிலும் தீங்கிழித்து விடாதே என்று அல்லாஹ் வாகனத்தை பார்த்து சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த துஆக்களை தான் நாம் ஓத வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், மாமின் பைரின், உலகத்தில் எந்த வாகனமாக இருந்தாலும் இல்லா ஃபி திர்வத்திஹி ஷைத்தான், அதனுடைய பின்பகுதியிலே ஷைத்தான் இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த ஷைத்தான் மனிதனை எப்படியெல்லாம் கவுக்கலாம் என்று பிளான் பண்ணிட்டு இருப்பான். எனவே நீங்கள் வாகனத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் வாகனத்தில் ஏறியவுடனே அல்லாஹ்வை நினைத்து ஜிக்ர் செய்து கொள்ளுங்கள். இதா ரகித்துமூஹா கமா அமரக்கும் சும்மம் தஹினூஹா லி அன்ஃபுசிக்கும், அதற்கு பிறகு உங்களுக்காக பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று. ஏன்? ஃபஇன்னமா யஹ்மிதுல்லாஹு அஸ்ஸ வஜல், மனிதன் வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு செய்ய வேண்டிய கடமை நிறைவேற்றி விட்டால் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே வாகனத்தில் போகின்ற துஆ கூட இன்று ஓதப்பட்ட சூறாவிலே வந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சூரத்து ஷூராவிலே உலுல் அஸ்ம் என்று சொல்லுகின்ற 5 நபிமார்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் தான் உலுல் அஸ்ம். அல்லாஹ் குர்ஆனிலே 3 இடங்களில் இந்த நபிமார்களுடைய பெயர்களை 5 பேர்களையும் வரிசையாக 3 இடங்களையும் சொல்கின்றான். அதில் ஒரு இடம் அவர்களுடைய சட்டங்கள் மாறாது, ஷரியத்தால் கொள்கையால் இந்த 5 நபிமார்கள் முழுமையாக ஒன்று சேர்ந்து இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே இதையெல்லாம் சொல்லி தருகின்றான். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சூரத்து துஹான், பார்த்தீங்களா? 5 முஞ்சியாத் என்று சொல்லுகின்ற மனிதனுக்கு பாதுகாப்பு தருகின்ற சூறாவில் சூரத்து துஹானும். என்னைக்குங்க ஓதுறது? சூரத்து துஹான் நபி ஒவ்வொரு இரவிலும் ஓதிவிட்டு தூங்குவார்கள். ஆனால் நமக்கு நபி சொல்லும் போது என்ன தெரியுமா சொன்னாங்க? வெள்ளிக்கிழமை சூரத்து துஹானை யார் ஓதுவாரோ, மன் கரா சூரத்து துஹான் ஃபீ யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் ஓதிவிட்டால் அஸ்பஹ மக்ஃபூரன், அவர்
காலையில் ஓதினால் மாலையில் மன்னிக்கப்பட்டவராக, மாலையில் ஓதினால் காலையில் மன்னிக்கப்பட்டவராக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எழுப்பப்படுவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூரத்து துகான் என்று சொன்னாலே புகை. கியாமத்துடைய 10 அடையாளங்களில் உலகம் முழுக்க புகை தோன்றும். அந்த புகை மனிதருடைய மூக்கில் போய்விடும், மனிதர்களுக்கு சிரமம் ஏற்படுத்தும் என்ற பெருமானார் சொன்னார்களே, அந்த கியாமத்தின் அடையாளத்தை பற்றி இன்று ஓதப்பட்ட சூரத்து துகானிலே பேசப்படுகிறது. அதிலே ஒரு குறிப்பிடப்பட்ட வசனம் 29வது ஆயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பமா பகத் அலைஹிமுஸ் ஸமா வல் அர்த். பாத்தீங்களா, மூமின் என்னங்க பெருமைப்படணும், மூமின் மரணித்தால் இந்த வானமும் பூமியும் அழுகிறது, ஆனால் மற்றவர்கள் மரணித்தால் வானம் பூமி அழுவது கிடையாது என்று சூரத்து துகான் ஃபிரௌனுடைய மரணத்தை பற்றி சொல்லுகிறது. ஏன் இந்த பூமி அழுகிறது என்று சொன்னால், பாருங்க, மனிதன் மரணித்து விட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய 3 வஸ்துக்கள் அவனுக்காக அழுகிறது. அது என்னங்க 3 வஸ்துக்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் வஸ்து அவனுடைய அமல்கள் போகின்ற பாதை, இரண்டாவது உலகத்தில் அவன் சஜிதா செய்தானே அந்த இடங்கள் எல்லாம். இதான் மாத்தல் மூமின். ஒரு மூமின் மரணித்து விட்டால் பகா அல் அர்த், அந்த பூமி அழுகிறது. எந்த பூமியின் மீது அவன் நின்று வணங்கினானோ, தொழுதானோ, குர்ஆனை ஓதினானோ, சஹர் சாப்பிட்டானோ, இஃப்தார் செய்தானோ, நற்காரியங்கள் செய்தானோ, அந்த பூமி அழுவுதுங்க. ஏன்? நல் அமல் செய்கின்ற அடியான் என்னை விட்டு போய்விட்டாங்க. பார்த்தீங்களா, நமக்காக அந்த பூமி அழுகிறதா அல்லது பத்துவா செய்கிறதா முடிவு செய்ய வேண்டியது நாம் தான். ஏன்? அதே பூமியின் மீது நாம் பாவம் செய்தால் நமக்காக அது பத்துவா செய்யும், நம்மிடத்தில் நாளை வறுமை நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். பூமி அழுகிறது. சூரத்து துகானுடைய வசனம் சொல்கிறது, முதல் செய்தி வானத்தினுடைய ரிசுக்கினுடைய பாதை, நம்முடைய அமல்கள் போகின்ற பாதை கண்டிப்பாக அழுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இந்த ஆயத் இறங்கிய பிறகு சொன்னார்கள், ஒரு நாள் அழுவது கிடையாது. பார்த்தீங்களா, 40 நாட்கள் அழுகிறது. இன்னைக்கு ஒரு மனிதன் இறந்து போயிட்டால் ஏங்க 40 நாளைக்கு குர்ஆன் ஓதுறோம், 40 நாளைக்கு யாசீன் ஓதுறோம், 40 நாளைக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் என்று கேட்டால், வானத்தினுடைய அழுகை 40 நாட்கள் அழுகிறது. 40 சபாஹன், அந்த பூமியினுடைய இழப்பை தாங்க முடியாமல் அழுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு கலர் ஏங்க வந்துச்சு? செய்தனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் வெட்டப்படுகின்ற பொழுது அந்த சோக நிகழ்ச்சியை பார்த்து வானம் அழுதது. அதனால் தான் வானத்திலே சிவப்பு கலர் வந்து விட்டது. அல்லாமா இப்னு சிரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், உமர் ரலியல்லாஹு மரணிக்கின்றார்கள், வானம் முழுக்க அப்படியே இருட்டா போடுச்சுங்க. பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தாயிடத்தில் கேட்டார்கள், தாயே, பெற்றோர்களே, என்ன கியாமத் வந்து விட்டதா? இவ்வளவு இருட்டாயிடுச்ச, பகலில் வானம் இருட்டாகவா இருக்கும், இரவை போல காட்சியளிக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அந்த தாய்மார்கள் சொன்னார்கள், இன்று இஸ்லாத்தின் கலீஃபா, 2வது கலீஃபா உமர் நாயகம் மரணித்து விட்டார்கள், அதனுடைய சோகத்தில் தான் வானமெல்லாம் இருட்டாகிவிட்டது. ஏன்? கல்வி கடல் போய்விட்டார்கள், உமர் ரலியல்லாஹுடைய ஜனாதா போகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், பூமியிலே இன்று புதைக்கப்படுவது உமருடைய உடல் கிடையாது, கல்வியை புதைக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் 10 பங்கில் 9 பங்கு உமர் ரலியல்லாஹுடைய தீனுக்காக, அவருடைய கல்வியின் மார்க்கம். கனவிலே நபி பார்த்துவிட்டு சொன்னார்கள், எல்லாரும் பாலை வாங்கினார்கள், உமரிலே நீ பாலை அதிகமாக குடித்தாய் என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலுல்லாஹ், பாலை நான் அதிகம் பருகினேன் என்றால் என்ன விளக்கம் என்று கேட்கின்ற பொழுது நபி சொன்னார்கள், தீன் என்பது தான், கல்வி என்பது தான் பால், அதை எல்லாரும் அவர்களுடைய ஏற்ப வாங்கினார்கள், நீ அதிகமாக குடித்தாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நல்லோர்கள் மரணித்தால் பூமி அழுகும் என்ற அடிப்படையில் ரமலானுடைய கடைசி 10 நாட்களுடைய முதல் ஒற்றைப்படை இரவிலே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த நாளிலே அதிகமாக இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ என்ற வார்த்தையை நாம் அதிகமாக ஓதிக்கொள்கின்ற பொழுது அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்து துகானுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹுடைய நாம் கேட்கக்கூடிய இஸ்திக்பார்களை, தௌபாக்களை அல்லாஹ் கேட்கின்றான். குறிப்பாக நமக்கு சாட்சி சொல்வதற்காக இந்த இடங்கள் எல்லாம், பூமியில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் நமக்காக சாட்சி சொல்ல காத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற நன்மைகளை ஏற்றுக்கொண்டு நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ரமலானுடைய நாட்களை விழிக்கக்கூடிய தொழுகின்ற அந்த சப்தங்களை அல்லாஹ் நமக்கு கஃபாராவாக ஆக்கி வைப்பானாக. நாமும் மரணித்தால் நமக்காக இந்த வானமும் பூமியும் அழுகின்ற, நாம் ஓதிய குர்ஆன் நமக்காக அழுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹீம் நவைது ஸௌம கதின் அன் அதாஇ ஃபர்தி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக.
آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار يا خالق الجنة والنار بوسيلة سيدنا إمام علي بن أبي طالب كرم الله وجهه. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله.